என்னது வேலை செய்யலையே? ஆம்பிளிஃபையர் ரிப்பேர் ஆயிடுச்சே, பேங்க் ஓதணுமே. விடிய காலையில் எங்க போறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்னமாமா காலங்காத்தாலே இவ்வளவு பரபரப்பா அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? காலையில பாங்க் சொல்லலான்னு மசூதிக்குள்ள போனேன். மைக் செட் ஆம்பிளிஃபையர் வேலை செய்யல. நான் என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவா காலங்காத்தாலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நான் கோவில்ல இருந்து எடுத்து தரேன், தாராளமா எடுத்துட்டு போங்க சந்தோஷமா. இந்தாங்க. என்ன சுந்தரம் இல்ல, நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு மசூதி வாசல்ல நிக்கிறீங்க. அங்க கோயில்ல குத்த விடுறாங்களே, போகலையா? உசேன் பாய் நமாஸ் போயிருக்கான். அவன் வந்தவன நான் போறேன். அவன் இல்லாம நான் எந்த வேலை பார்த்திருக்கேன்? சரி சரி. என்னடா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? என்னடா உசேன், எனக்காக அல்லாஹ்ட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டியா? டேய், எனக்குன்னு தனியா நான் எப்படா வேண்டியிருக்கேன்? சரி வா, சாப்பிட்டு போலாம். ஆமாமா, சாப்பிட்டு குத்த கடைக்கு போலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம அயோத்திபுரி பெருமாள் கோயில் இடத்தையும் நிலத்தையும் குத்தகை கூட போறோம். கேட்கிறவங்க கேட்கலாம். கோயிலுக்கு எய்தாப்புல உள்ள 4வது கடை போன வருஷம் 600 ரூபாய் போச்சு. இந்த வருஷம் கேட்கிறவங்க கேட்கலாம். 600 ரூபாய். 700 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்க. 800. கேட்கறதா கேட்கற, கொஞ்சம் கௌரவமா கேள. 1000. 1200. 1500. அப்புறம் என்ன 2000 கேட்டு விடு ஒரே அடியா? அப்படிங்கிற 2000. என்னங்க 15 வருஷமா அங்க வளையல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள 2000 ஏத்தி விட்டுட்டீங்க? ஆமாயா, 15 வருஷமா வளையல் கடை நடத்தி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்களுக்குலாம் வளையல் மாட்டி விடுறீல. எங்க 2 பேருக்கு ஒரு ரூபாய் சாராய் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ ஒரு நாட்டு வாழைப்பழம் நீயே வள வியாபாரம் பண்ற, காசை வாங்குற, கல்லா கட்டுற மட்டும் போயிட்டே இருக்க. எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? 2500 ஆக்கிடுமா? வருஷம் பூரா வித்தால 500 ரூபாய்க்கு மேல விற்காது. போனா போயிட்டு போகுது, கோயிலுக்கு தானே விட்டுரு. பாய் வாழ்க்கையில் விளையாட வேணாங்கிற நீ எடுத்துக்க. சாப்பிடே. சரிங்கய்யா, 2000க்கு நானே எடுத்துக்கிறேங்க. மேற்கு தெரு பக்கத்துல இருக்கிற 15 ஏக்கர் நிலத்தை யார் பாக்குறீங்க? ஐயா, அந்த இடத்துல நானும் உசேன் பாய் சேர்ந்து ஃபேக்டரி கட்டலாம்னு இருக்கோம். அதை நமக்கு கொடுத்துருங்களேன். இதுல உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இருக்கே. என்னன்னு சொல்லு. ஃபேக்டரி கட்டினா வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். சும்மா இருப்பா. அவங்களுக்கே கொடுத்துருங்க. இந்த இடத்த கோயில் சார்பா இவங்களுக்கே கொடுத்துறோம். சந்தோஷமா அந்த இடத்துல உங்க ஃபேக்டரி வேலையை ஆரம்பிங்க. நன்றிங்க. என்ன வேலைதான் சொன்னேன், உடனே கை கட்டிட்ட. அவனுக்கு நம்மள தொழிலாளி நினைக்கிறானுங்களோ இல்லையோ, நாம அவங்கள முதலாளி நினைச்சோன்னு வையேன். அப்புறம் நாம முதலாளி ஆயிடலாம்ல. ஊர் மந்தில இருக்கிற 10 சென்ட் இடத்த குத்தகைக்கு யார் எடுக்கிறீங்க? கேட்கிறவங்க கேட்கலாம். கேளுங்கப்பா. 5000 ரூபாய். 10000. பாய் மச்சான், என்ன பெட்ரூம் லைட் வச்சுட்டு பெட்ஷீட் எல்லாம் முடுற மாதிரி 5000 10000 15000 20000 25 30000 35 40000. 99 வருஷத்துக்கு ஜமால் பாய்க்கு ஏலம் விட்டாச்சு. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சம்மதம். ரொம்ப நன்றிங்க. மாப்பிள்ள, எப்படியோ ஃபேக்டரி கடன் கிடைச்சிருச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். நேரமா கிளம்புடா. ஜமீலா வேற காத்துக்கிட்டு இருப்பாடா. எதுக்கு? டேய், இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் தெரியுமில்ல? அட வெக்கத்தை போடுற. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிற வகை எங்க 2 பேருக்கு தூக்கமே கிடையாதுடா. வாடா, கிளம்புடா, டைம் ஆகுது. சரி வா வா. மாப்பிள்ள இவரு. நடுத்தர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத என் தங்கச்சிய நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். என்ன கணேசம்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உசேன் பாய் ஜமீலா பொண்ணு பார்க்க போகும்போது அங்க என்ன பொண்ணும் பொருளும் மணியுமா கொட்டியா இருந்தது? அதெல்லாம் கிடையாது. உசேன் பாய் போனார், ஜமீலாவை பார்த்தார். சந்திர பிறை பார்த்தேன், தோழி சந்திப்பு நேர்ந்ததினார். நிக்கா முடிஞ்சிருச்சு. அடுத்து பேச வேண்டியது பேசுங்க. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் எனக்கு அண்ணி. இந்தாங்க புடிங்க. உசேன் பாய் என்கின்ற நான் சொல்லுமா? ஆமா. உசேன் பாய் என்கிற நான்
என் நண்பன் சுந்தரம் பிள்ளைக்காக, என் நண்பன் சுந்தரம் பிள்ளைக்காக, கணேச பிள்ளையின் தங்கை கணேசன் பிள்ளை அவர்களின் தங்கை திருவிழச்செல்வி சீதா அவர்களை திருவுள்ள செல்வி சீதா அவர்களை திருமணம் செய்து கொடுக்குமாறு திருமணம் செய்து கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க வாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன ஒரு இஸ்லாமிய இந்து வீட்டு பொண்ணு கிட்ட வர்றதையும் ஒரு இந்து இஸ்லாம் வீட்டு பொண்ணு கிட்ட போறதுல தான் எதிர்காலத்துல மிலிட்டரிக்கும் போலீஸ்க்கு வேலை நான் போற ஒரே வழி. பேசாம தட்டமா தான் கழிச்சோம்ல. வாங்கிக்கங்க. வாங்க. அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ஊர் மந்தையில் இருக்கும் 15 சென்ட் நிலத்தை திரு ஜமால் அவர்களுக்கு 99 வருடத்திற்கு சகல உரிமைகளோடு அந்த இடத்தை அனுபவிப்பதற்காக எழுதி கொடுக்கப்படுகிறது. அண்ணி, வாங்க என்ன அண்ணி. பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இந்தாங்க அண்ணி, குங்குமப்பூ. எதுக்கு நீ இதெல்லாம்? வசதி இல்லாத என்ன நீங்க தானே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி? புள்ளத்தாச்சி பொம்பளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன வேணும் சொல்லுங்க, நானே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். துரதிருஷ்டவசமா தலைச்சம் புள்ள இறந்தே பிறந்துச்சு. இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணா, குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. ஏப்பு கம்பெனி பணம் 5 லட்சத்தை மொத்தமா அமைக்கி விட்டு இப்படி அமைதியா உட்காந்து தண்ணி அடிச்சா என்ன அர்த்தம்? டேய், நான் கம்பெனி பணத்தை மொத்தமாக முழுங்கினேன், சில்லறையா மாற்றி முழுங்கினா உனக்கு என்ன? அடுத்த மாசம் ஆடிட் கணக்கேப்பானே, அப்ப உள்ள போறது யாரு? அக்கௌண்ட்ஸ். திருட்டு பணத்தில் பங்கு வாங்கி அவசர அவசரமாக பெல் பாட்டம் பேட்டை தச்சு போட்டால் உன்னை மட்டும் சுதந்திரமாக வெளியில் விட்டுருவானா? தெட்டிட்டா? அதெல்லாம் விடுப்பா. அவனுக்கு 2 பேரும் ஒண்ணா வந்து கணக்கு கேட்டா என்னப்பா செய்யறது? 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா தானே. ஆமா. சேரவே முடியாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. என்ன ஏற்பாடு பண்ண போற? அதுக்கெல்லாம் நான் என் சொந்த மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். நீ மூடிட்டு குடி. முதலாளி, இந்த ஃபேக்ட்ரி இந்த அளவுக்கு முன்னேறிக்குதுன்னா அது காரணமே நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் தானே முதல் போட்டு இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்க. ஆனால் என்ன முதல் போட்டு என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன இப்போ? இல்லை, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க 500 பேர் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க 1500 பேர் இங்கே வேலை செய்கிறாங்களே. இந்த நிலைமை நீடிச்சுதுன்னா ஃபேக்ட்ரியை கைவிட்டு போயிடும் போல் இருக்கே. ஐயோ, எந்திரிக்கிறத பார்த்தா இப்போவே போய் அரைஞ்சிருவார் போல் இருக்கே. ஐயோ, ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்டே போட்டு கொடுப்ப? நம்ம ஆளுங்களாம் அதிகாரிங்க, அவங்க ஆளுங்களாம் கூலிக்காரங்கன்னு சொன்னா அவன். ஏண்டா எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறியா? ஆமா, அதெல்லாம் இந்த கணத்தை வச்சு அந்த கணத்தை தடவற. அவர் அடிச்சது இவருக்கு தெரியாதுல. போடா வெளியில போடா. ஐயோ, ஜிவ்வுன்னு இருக்குடா. அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஒரு கிணத்தை அடிச்சா மறு கிணத்தை திருப்பி காமிக்கணும்னு ஏசி சொல்லியிருக்காரு. நீ காமிக்கிறியோ இல்லையா? 2 பேரும் மாறி மாறி பொழிஞ்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்? உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்கு. என்னப்பா பின்னாடா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு 2 பேரும் என் கண்ணத்துல தாண்டா அடிச்சானுங்க. ஆனா அவங்க 2 பேருடைய நெஞ்சிலேயே நான் அடிக்க போறேன். என்ன பண்ண போற? என்னது? செக்கு பாம். ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது பல்ல காட்டிருக்க, என்னன்னு கேளு. என்னன்னு சொல்லு. இது சாதாரண செக் இல்லடா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிசினஸ் எல்லாத்துக்கும் நான் வைக்க போற செக்கு. அவங்கள பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம். என்னது? டெண்டர் கைவிட்டு போயிடுச்சா? எப்படியா? அவரு கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். என்ன பிரதர் சொல்லு. என்ன பாக்குறீங்க? நான் எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்போ எல்லாமே கையை மீறி போயிருச்சு. என்னையா? என்னவா? நீங்க எதுக்கு செக் கொடுத்தீங்க? டெண்டரை கொடுத்தேன். உசேன் பாய், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நாங்கள் 2 பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம அவங்களோட மதராசாவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு. நல்ல வேலை, செக் திரும்பி வந்துருச்சு. பாஸ் ஆன செக் எவ்வளோ இருக்கும்? ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. ஏன்டா அப்படி பண்ண? என்ன இது? என்ன இது? இது யாரு கொடுத்தா? இப்போ ஏன்டா இப்படி பதட்டப்படுற? உட்காருடா. என்னடா உட்கார்ந்து பேசுறது? என்னடா பேசிட்டு இருக்க நீ? இதை யாரு கேட்டு கொடுத்த? யாரை கேட்டு கொடுக்கணும்? உன்னை கேட்டு கொடுக்கணுமா? என்ன கேட்கணும்டா? நான் தானே ஓனர் இருக்கு. டேய், இதுக்கு அப்படியே நடந்துருக்கு. எல்லாம்
டேய், என்ன இப்படி இப்படி சொல்றீங்க? முதலாளி, சொல்லுங்க. முதலாளி, சொல்லுங்க. போய் சொல்லுங்க. டேய், எத்தனை நாள்? டேய், 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 சொல்லுங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. குழந்தை தலைக்கீழ பிறந்திருக்குதால சிசேரியன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தோம். உங்கள் அன்னைக்கு பரவாயில்ல, ஆனால் குழந்தை பிழைக்க தான் கொஞ்சம் கஷ்டம். புள்ள பெத்த பொண்ணு அழக்கூடாதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. தீர்ப்பு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. ம். இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் என் அண்ணியா வரணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என்னால இன்னொரு குழந்தையை பெத்துக்க முடியும். அதனால என் குழந்தைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வரேண்ணே. வாடா என் சிங்க குட்டி, என் எதிரியை அழிக்க வந்த வீர மகனு. குழந்தை மாறின விஷயம் மட்டும் தெரிஞ்சா குழந்தைய கொன்னே போட்டுருவாரு. என்னக்கா பசங்களை கூட்டிட்டு வரல? இல்லப்பா, அவங்களுக்கு டெஸ்ட் நடக்குதுனால டியூஷன். டிரைவர் என்ன அண்ணி வீட்டுல தோரணம் கட்டியிருக்கு? அவங்க குழந்தைக்கு எனக்கு பேர் வைக்கிறாங்கம்மா. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு என் குழந்தையும் படைச்சிருச்சு. நீங்க செஞ்ச இந்த தியாகத்துக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அதுக்கு என் ரத்தத்தையே பாலா கொடுத்து உங்க குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன்.
கிட்ட